தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி சலாவுதீன் முகமது அய்யூப் சாஹிப் அவர்களின் மறைவையொட்டி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கலாம். செய்தியாளர் குணா இணைகிறார். குணசேகரன், தற்போதைய விவரங்கள் என்ன? தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி சலாவுதீன் முகமது அய்யூப் சாஹிபு என்ற அவர் நேற்று இரவு காலமானார். இதனை அறிந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். அவரோடு அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள். அதுவும் குறிப்பாக இந்த ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த மதர்ஷாவில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். நேற்றைய தினமே இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் இரங்கல் செய்தியையும் வெளியிட்டிருந்தார். அந்த இரங்கல் செய்தியில் கற்றறிந்த பேராசிரியரான அவர் தனது சமூக சேவைக்காக என்றென்றும் நினைவு கூறப்படுவார் எனவும், அதே போன்று தன்னுடைய பண்பால் இஸ்லாமிய சமூகத்தினரின் பேரன்பையும் பெருமதிப்பையும் பெற்றிருந்த அவரது மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும் எனவும் முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தான் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்த பொழுதும் சரி, தற்பொழுது வரை என் மீது மிகுந்த பேரன்பு செலுத்தியவர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் வயது மூப்பின் காரணமாக அவர் உயிரிழந்திருப்பது இஸ்லாமிய சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு எனவும், அவரை இழந்து வாடக்கூடிய அவரது குடும்பத்தினருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் இரங்கல் அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேரடியாக தற்பொழுது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருந்தார். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி முனைவர் சலாவுதீன் முகமது அய்யூப் தன்னுடைய 84வது வயதில் காலமானார். அவருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்றைய தினம் இரங்கல் தெரிவித்து தற்போது அஞ்சலி செலுத்த வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மறைந்த தலைமை காஜி தமிழ்நாடு அரசின் தலைமை காஜியாக கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி இருக்கிறார். அரபு மொழி மற்றும் இலக்கியத்தில் பல்வேறு பட்டங்கள், PhD பட்டங்களும் பெற்ற ஒரு பேராசிரியர். இஸ்லாமிய சட்டவியலில் நிபுணத்துவம் பெற்ற இவர் தமிழ்நாடு முஸ்லிம் சமூகத்துக்கு பல சேவைகளை வழங்கி பின்னர் தலைமை காஜி என்ற ஒரு இடத்தில் அவர் பணியாற்றி வந்த நிலையில் தற்போது அவர் மறைந்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.